ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பாலக் பன்னீர். பாலக் பன்னீர் இந்த பாலக்கூடிய க்ரீன் கலர் மாறாமல் அப்படியே இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பாலக்குரிய கலர் மாறாமல் சூப்பராக செய்யலாம். அதே போல் பாலக்கீரையை சத்துக்கள்லாம் வீணாகாமல் எப்படி இந்த பாலக்கீரையை வேக வைக்கிறது சொல்லி கூட நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதே போல் நீங்கள் இந்த சேனலை ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்த பிறகு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த பாலக் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம பாலக் பன்னீர் செய்யலாம். பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரை நம்ம எப்பவும் போல் பாலக் பன்னீர் செய்கிற முறை இல்லாமல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாலக் பன்னீர் செய்யும் போது நம்ம பாலக்கீரையை தண்ணியில் வேக வைப்போம். அந்த மாதிரி தண்ணியில் நம்ம ஃபுல்லாக கீரையை போட்டு வேக வைக்கும் போது என்ன ஆகும்னா கீரையில் உள்ள சத்தெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். பட் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த பாலக்கை டபுள் பாயில் முறையில் வேக வைக்க போகிறேன். இப்போ டபுள் பாயில் முறையில் வேக வைக்கும் போது நமக்கு இந்த கீரையில் உள்ள சத்துக்கள்லாம் அப்படியே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கீழே தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் கீரை வச்சு மூட வேணாம். அப்படியே விட்டிங்கன்னா இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க இந்த கீரை அப்படியே சுருண்டு வேக ஆரம்பிச்சிடும். இது வெந்த பிறகு நம்ம பாலக் பன்னீர் செய்ய ஆரம்பிக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில் நமக்கு இந்த பாலக் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இந்த பாலக்கில் விட்டுருக்க தண்ணி இதை நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பாலக் செஞ்சிங்கன்னா இந்த பாலக்கில் உள்ள மொத்த சத்தும் இது நம்ம உடம்புக்கு போய் சேரும். இதை நீங்கள் தண்ணியில் வேக வச்சிங்கன்னா அப்படியே மொத்த சத்தம் அந்த தண்ணியில் போயிடும். நம்ம வெறும் அந்த சக்கையை மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நமக்கு இந்த பாலக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இந்த டபுள் பாயில் முறையில். இப்போ இதை ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாலக்கு ஆறுறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு முந்திரி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா. காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். பாலக்கு க்ரீன் கலராக அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம காரப்பொடி மிளகா பொடியெல்லாம் போட்டோன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். பச்சை மிளகா நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லி எடுத்திருக்கேன். இதை மூணுத்தையும் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதை அந்த மசாலா அரைக்கும் போது கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம மசாலா அரைச்ச அதே ஜார்லேயே இந்த பாலக்கும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாலக்கில் இருந்து வந்த தண்ணி தான் இது. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே போட்டால் கூட போடலாம். ஃப்ரை பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆக தேவையில்லை. லைட்டாக அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். மறுபடியும் அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லை வெண்ணெய், இது வெண்ணெய் விருப்பம் இருக்கிறவங்க வெண்ணெயை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் குட்டியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இதை இதில் போட்டு வறுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பிங்க் கலராக மாறின பிறகு நல்லா வதங்கி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் அந்த நம்ம செய்கிற டிஷ் நல்லா வாசனையாக ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு.
இதில் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்துருக்கேன். ஸோ அதை போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வேக வைங்க. ஏன்னா தக்காளி நல்லா வதங்கினாதான், இல்லாட்டி முழுசாக நம்ம அந்த பாலக் சாப்பிடும்போது தக்காளி முழுசாக வந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா வதங்கிடணும் தக்காளியும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாலக்கை இதில் ஊற்றிடலாம். பாலக் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் பாயில் பண்ணதால் அந்த கலர் அப்படியே மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு அந்த கலர் அப்படியே இந்த பாலக்கோடைய க்ரீன் அந்த கலர் அப்படியே மாறாமல் வரும். நீங்கள் அதை தண்ணியில் போட்டு டைரெக்டாக வேக வச்சிட்டிங்கன்னா அதோட கலரும் போயிடும், அதோட சத்துக்களும் இந்த தண்ணியோடு போயிடும். ஸோ அந்த தண்ணி நம்ம எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது சூழ்நிலை. இப்போ நம்ம பாலக் பண்ணுறோன்னா ஒன்று சப்பாத்தி செய்வோம், இல்லை நான் ரோட்டி இந்த மாதிரி ஏதாவது வச்சு தான் சாப்பிடுவோம். ரேர் தான் சாதத்தோடு சாப்பிட்றது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம அந்த தண்ணி வேஸ்ட் தான் ஆகும், எடுத்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ சாதம் வைக்கிறதா இருந்தால் கூட நம்ம அந்த தண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். பட் இது நம்ம சாதம் வைக்கலைன்னா அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகும், அதில் உள்ள சத்துக்கெல்லாம் அதில் போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோன்னா இந்த பாலக்கூடிய இந்த சத்துக்கள் முழுசாக அப்படியே இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா, பச்சை மிளகா, முந்திரி, சோம்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், அதே போல் மல்லித்தலை கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மசாலாவுக்கு பச்சை மிளகா, சோம்பு மட்டும் அரைச்சிட்டு தயிர் ஊற்றுறதா இருந்தால் கூட ஊற்றிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். பட் இதில் முந்திரி போட்டு அரைச்சி போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பாலக் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பன்னீர் இதில் போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக நல்ல டேஸ்டான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிடம் விரைப்படுறது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.